ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் ரொம்பவே குயிக்காகவும் ரொம்பவே ஈஸியாக ஜஸ்ட் 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஆனியன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன். மார்னிங் டைமு அவசரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது இந்த மாதிரி ரொம்பவே குயிக்கான ஈஸியான சட்னி செய்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செய்கிறதுனால இதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது கலரும் கொடுக்கும், காரமும் கொடுக்கும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் மிக்ஸ்டாக 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா இதை எப்படி ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணதும் நம்ம ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு பேன் காய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். அதை நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி சில்லி சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால சட்னி திக்காக வரும். அதனால் இப்போ மிளகாயும் இந்த போல் வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதை அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு சட்னி சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதனால நம்ம ஃப்ரை நல்ல விதமாக பண்ணோம்னா அதெல்லாம் அவாய்ட் ஆகும். இப்போ இதை ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு இதை மாற்றிடலாம். இப்போ இது சூடாக இருக்குது. நான் இதை ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது அரைக்கிறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சர் ஜாரில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக சட்னி கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது தாளிக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன கடாயை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு சீரகம் கருவேப்பிலையை சேர்த்து கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தது. கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயும் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே சாப்பிட்ற சட்னி மாதிரி இல்லாத இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்னிங் டைமில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு செய்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக சட்னி செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோவோட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.